வாங்க வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அல்ட்ரா ப்ரோ லிங்க்ல ஒரு டைப் சி சார்ஜிங் பிரிக். ஸோ இந்த சார்ஜிங் பிரிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பூஸ்ட் 45 SFCன்னு போட்டிருக்கோங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் வித் பவர் டெலிவரி அப்படின்னு போட்டிருக்காங்களா. இந்த SFC அப்படிங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். நீங்க வந்து இந்த 45 வாட் எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. அதே இப்போ சாம்சங்ல இப்போ ரீசெண்டாக அந்த 2.0 பத்தி நம்ம அதிகமாகவே பேசியிருந்திருப்போம். S24 Ultra, S25 Ultra என்ன வரணும், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி தான் 2.1 வரும். சரியா? அப்புறம் ஸ்மார்ட் ஐசி வச்சிருக்காங்களாம், பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்கு, PPS சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ மேட் இன் இந்தியா ப்ரௌட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல பார்த்தாலும் இதுதான் போட்டிருந்தாங்க. 6 months வாரண்டி இருக்கு, லிமிடெட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஒன்லி. நீங்களா ஏதாவது வந்து ஆர்வ கோளாறுல பண்ணிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சைட்ல வந்து மற்றபடி அவங்களோட சப்போர்ட், இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, அட்ரஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. பேக்ல வந்து இன்புட் பொறுத்த வரைக்கும் இன்புட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலரா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் தான், அதை தான் சொல்றாங்க. இப்போ இதுல சப்போர்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, PD 2.0, PD 3.0, PPS, அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0, Qualcomm Quick Charge 2.0, Qualcomm Quick Charge 3, Qualcomm Quick Charge 4.0. இது எல்லாமே இருக்கு, ரைட்டா? ஸோ இதுல வந்து பிரைஸ் மாதிரியான டீடைல்ஸ் இருக்கா அப்படின்னா 1999 போட்டிருக்காங்க. விற்கிறது வந்து 799. நல்ல பிரைஸ். சரியா? 799 இந்த சார்ஜர் கிடைக்குது. நம்ம வந்து அப்படியே பிரிப்போமா. உள்ள ஒரு சார்ஜிங் பிரிக்கு, நல்ல குவாலிட்டியான கேபிள் நல்லா இருக்கு, பார்த்தாலே தெரியுது. நைஸ். சாம்சங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த சிம்பிள் இருக்கு. பார்க்கறதுக்கே சாம்சங் சார்ஜர் மாதிரி தான் இருக்கு. இல்ல, சாம்சங் சார்ஜர் வந்து 25 வாட் இப்படி இருக்காது, 45 வாட் இதோட கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் ஹெவியா இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்ற லோகோ வந்து சாம்சங்ல பாக்குற மாதிரி. ஆமா ஆமா, சாம்சங்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இதுல இருக்குங்கிறதுக்காக அவங்க போட்டுருக்காங்க. அல்ட்ரா ப்ரோ லிங்க் அவங்களோட நேச்சுரலான லுக் இருக்கு. இந்த இடத்துல வந்து PD PPS 45 வாட் வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பாக்ஸ்ல படிச்ச அதே இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நல்லா டைட்டா இருக்கா? டைப் சி இந்த பாயிண்ட் வந்து செம டைட்டா இருக்குங்க. சரியா? கனெக்ட் பண்ணியாச்சு. வெல்கம். இப்போ நான் டைப் சி அவுட் எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து 3 வாட்ல ஏறும்டா எப்பயுமே. ஓகே. 2.5 வாட்டா? கரெக்டாக 2.5 வாட். ஷார்ப்பாக இருக்காம பாரு பையன். 5 வோல்ட் 0.5 ஆம்ப். சூப்பரு. ஸோ மொத்தம் இந்த மாதிரி ஆக்சசரியும் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. அடுத்து பிக்சல். சார் நீங்கள் எந்த ரேட்டிங்கில் இருவீங்க? இது வந்து 23 வாட் ரேட்டடு. எவ்வளோ ஏறுதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டுது. ஸோ 2.65. நான் அப்படியே ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன். ஸோ 23 வாட் இது ரேட்டடு. ஸோ ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது. சூப்பர். ஸோ அடுத்து சாம்சங்கில் இது வந்து 15. ஆமாம், S10 வந்து 15 வாட்டு. ஓகே. இது உனக்கு இப்போ 12 to 13 வாட்டில் போயிட்டு இருக்கு. ஆமாம். இது வந்து Xiaomi 15 Ultra. எவ்வளோ சார்ஜ் இருக்கு? 57. இது முன்னாடி பார்த்தா 7.5 வாட் தான் போயிட்டு இருக்கு. அதான் ஏன் பேட்டரி சேவர் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் எதுவும் ஆன்ல இல்லை. அவ்வளோதான் Xiaomi ஃபோனுக்கு சப்போர்ட்டு. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். சரி, ஆனால் Xiaomi ஃபோனுக்கு எவ்வளோ ஏறுது? மொத்தம் இவ்வளோ தான் ஏறுது. சரியா? ரைட்டு. இதே நத்திங் ஃபோன் மாட்டி பார்ப்போம். சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வந்துருச்சு. இதுதான் PPS PD சப்போர்ட் உண்டு இருக்கு. இதில் ஏறுது. ஓகே ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. இதில் சூப்பராக போகுது. ஆமாம். 9.5 வோல்ட் 30 வாட் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓ ஓகே. 27 வாட் 30 வாட். ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா இதில் வந்து 45-50 வாட் சப்போர்ட் இருக்கு. ஓகே. அப்போ நத்திங்க்கு சூப்பரு. நத்திங்க்கு இந்த சார்ஜர் வந்து நல்லா வேலை செய்யுது. Xiaomi தான் லைட்டாக தடுமாறுறதுல. ஓகே. ஸோ ஆக மொத்தம் இந்த சார்ஜரை நம்ம டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பக்காவாக தாங்க ஒர்க் ஆகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் Xiaomi மட்டும்தான் செம கூத்தாக இருந்தது இந்த ஃபோனு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது ஏறுது 10 வாட்டில் ஏறுது. அப்போ அவ்வளோதான். Xiaomi வந்து இதில் ஏறலாம். 15 அல்ட்ராக்கு இதே மாதிரி தான். 15 அல்ட்ராவில் 1.5 தான், 7.5 வாட்டு தான். இது 10 வாட்டு. இல்லையே, ஏறுது, பறக்குது. 15 அல்ட்ரா சார், என்ன பண்ணுறீங்க? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க. ஏன்னா Qualcommோட ஸ்டாண்டர்ட்ஸும் சரி, PD ஸ்டாண்டர்ட்ஸும் சரி, அது ஆக்சுவலாக Xiaomiயில் உண்டு. இதில் ஆனால் Redmi Note 14 Pro அதில் மாஸ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20+ வாட்ல சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. கரெக்டா ஏறுது. எல்லா டிவைஸும் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஏறுது. அதனால இது ஓகே. இப்போ நம்ம வந்து மறுபடியும் 15 அல்ட்ராக்கு வருவோம்.
இவனுக்கு ஏதோ பிரச்சனை போல. இல்லையே, குயிக் சார்ஜ்னு கூட காட்டலையே. மறுபடியும் அதே ரேட்டிங் வந்துட்டாங்க அவன். ஓகே சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட போறீங்களா? ஆமாம், அதுவும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது தான் சார்ஜ் போட்டேன், அதுவே போட் ஆயிடுச்சு. இவன் அப்பயும் அப்படியே தான் ஏறுறான் மாமா. இப்போது இதில் வந்து சிம்பிள் சார்ஜிங் அப்படின்னு மட்டும்தான் வருது, ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரல. சரியா? ஆனால் இந்த ஃபோனில் குயிக் சார்ஜ்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எங்கே இருக்குது பிரச்சனை? எஸ் ரைட். இப்போ நான் ஒரு டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் பண்ணுறேன். அது எதுக்கு தெரியுமா? இருங்க, அவர் இன்னும் ஒரு டெஸ்ட் என்ன வச்சுக்கோங்களேன். ஆஹா, இப்போ என்னதுண்ணே, இதோட அஃபிஷியல் சார்ஜர்லையாவது ஏறுதா? இது அஃபிஷியல் 67 வாட் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. அந்த சார்ஜர் தான் இது. கனெக்ட் பண்ணுறேன். இருக்கும். ஏ போட்டுட்டோம். இல்லை வெயிட் பண்ணு. இவன் ஏதோ ஒரு ப்ரொடெக்டிவ் சர்க்யூட் ஏதோ இதில் வந்து வேலை செய்யுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இல்லாமல் போடுறீங்களா? இப்போ பாரு. ஆமாம், காலி இப்போ வருது. 67 வாட் மேக்ஸ்லாம் போகுது. அதான் ஃபுல்லாக போகுது. அப்போது எனக்கு டவுட் என்னென்னா, அவன் தான் பிரச்சனை. இதன் வழியாக போகும்போது அவன் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். எஸ், அப்போ இதை கழட்டிட்டு அதுலேயே இப்போ பாரு. இப்போ அந்த பிரிக்கையும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அதுலேயும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்லாம் வந்து காஸ்ட்லி இதுக்கு மட்டும்தானா? என்ன கோபால் இதெல்லாம்? ஓகே, சூப்பர் ஊக்கும் காட்டாது. சூப்பர் ஊக்கா? குயிக் சார்ஜ்னு காட்டணுமே. இப்போ இங்கே பாரு, அதே இது புது எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே ஆயிடுச்சு எங்களுக்கு. இது வந்து புது டேட்டா. அப்போது ஹை அண்ட் ஃபோன்ஸில் வந்து ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் அந்த சார்ஜரே அக்செப்ட் பண்ணுது. இங்கே பாரு, இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வருது. சபாஸ் மாப்பிள சபாஸ். இதில் ஆனால் பாருங்க, என்ன சாமி. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சா அதை சொல்கிறா, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ Xiaomiக்கு ஒரு எண்ணம், ரெட்மிக்கு ஒரு எண்ணமா? ஏதோ ஹேண்ட் ஷேக்கிங் மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 120 வாட், 90 வாட், 80 வாட், 67 வாட் அஃபிஷியல் சார்ஜிங் இருக்குல்ல, அது எல்லா ஃபோன்லேயுமே ஃபோனோட சார்ஜிங் சைடில் ஒரு சிப் இருக்கும், சார்ஜர் சைடில் ஒரு சிப் இருக்கும், கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, இது வந்து ரொம்ப வருஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த ஆப்பிள் கூட டைப் சியில் வந்து வேற மாற்றி கொடுத்தான்ல, அந்த மாதிரி தானே? இது வந்து எப்பயுமே இவங்க கிட்ட எப்பயுமே இருக்குது. ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் நடக்கும். அதனால தான் என்ன ஆகும்னா 0% டெட்டு ட்ரை பண்ணுவோம்ல, ட்ரை பண்ணிட்டு சார்ஜ் போட்டால் என்ன ஆகும்னா 5 வாட்டில் தான் ஏறுமே எல்லா ஃபோனும். புரியுது. ஏன்னா அது என்ன சார்ஜர்னே தெரியாது. அதுக்கு சர்க்யூட் ப்ரொடெக்ட் ஆகணும்னு சொல்லி 5 வாட்டில் லிமிட் பண்ணி பேட்டரி 0லேருந்து 1 மாறினதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னா தலைவன் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி நாம சார்ஜர் தான் டைப் பண்றா அடி புரிகிறது. அதுதான் எப்பயுமே ஒரு மேட்ரு. ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த அல்ட்ரா ப்ரோலிங் சார்ஜர் மூலமா நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் நீங்களும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நெக் பேண்டு, டிடபிள்யூஎஸ், வாட்ச் எதனாலும் நீங்கள் சார்ஜ் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டட் பவர் மாறுது. டிவைசஸும் எல்லாமே போடலாம். இந்த ஹை எண்டில் Xiaomiல மட்டும் சம்திங் அது என்ன சம்திங்ன்றது கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். ஆமாங்க. ஃபியூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நண்பர்கள் யாரையாவது நான் வந்து S25 Ultra இந்த மாதிரியான ஃபோனோட மீட் பண்ணேன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் 45 வாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போட்டுக்கலாம். சரியா? என்கிட்ட சாம்சங் டிவைஸ் வந்து 45 வாட் சார்ஜிங்கோட எதுவுமே என்கிட்ட இல்லைங்க. சரியா? மட்டும் தான் இப்போதைக்கு. ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். ஸோ 799 ரூபாய்க்கு சப்போஸ் இது விற்கிறதா இருந்தால் 45 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் QC இருக்கு, PPS இருக்கு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 இருக்கு, அண்ட் PDயும் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ அஃபிஷியல் சார்ஜஸ்லாம் போனால் 1500 ரூபாய்க்கு மேலே தான். ஆமாம், இது கொஞ்சம் கம்மின்றது. ஆனால் அங்கே தானே கூத்து. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை ஹை அண்ட் டிவைஸ் வச்சுக்கோங்க, தெரியாமல் வாங்கிட்டு நீங்கள் தான் அவசப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு 800 ரூபா லாஸ்ன்ற கணக்காயிடும். ஸோ கொஞ்சம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. பை.